கலக்கல் நேர்களுக்கு வணக்கம். நான் அதுவாக பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா August 7th வந்து சன் டிவி ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிமாக இருந்தது எனக்கு. ஏன்னா இது வந்து எனக்கு பாலா சார் மூலியமாக தான் வந்தது. சர்வனம் சார் வந்து பாலா சாருக்கு போய் கதை சொல்லிவிட்டு பாலா சார் தான் என்கிட்ட வந்து சொன்னார். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு பாலா சார் சர்வனம் சார் பண்ணுறாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து கலவாணி ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருந்தது. அந்த மாதிரி அந்த ஃப்ளேவரில் ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை. ஸோ கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து பாலா சாருக்கும் சர்வனம் சாருக்கு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட மற்ற காஸ்ட் பார்த்திங்கன்னா ஆனந்தி பண்ணியிருக்காங்க, லால் சார் பண்ணியிருக்காரு, ராஜஸ்ரீ மேடம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஒரு 2 hours ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். தேங்க்ஸ். ஹாய், நான் உங்கள் கயல் ஆனந்தி. சண்டிவீரன் படம் இப்போது இந்த வீக் ரிலீஸ் ஆக போகுது August 7th. ஃபீலிங் வெரி ஹாப்பி. இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கயலுக்கு அப்புறம் இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஃபார் ரிலீஸ் வித் குட் டீம் லைக் சர்க்குணம் சார், பாலா சார் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அதர்வா முரளி கூட. ஸோ இது வந்து ஃபுல்லாக நேட்டிவிட்டி ஸ்கிரிப்ட் தான். ஃபுல்லாக வில்லேஜ்லேயே நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் ஒரு 40 days. ஸோ ரொம்ப ஃபன்னாக ஷூட்டிங் போயிடுச்சு. அண்ட் சர்க்குணம் சார் வந்து ஹீஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் rom-com entertainers. ஸோ இந்த படத்துலேயும் ஒரு லவ் போர்ஷன் ரொம்ப நல்லா வந்துச்சு. அண்ட் அதர்வா வந்து ஹீஸ் வெரி ஸ்வீட் அண்ட் இஸ் வெரி லைக் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்ரெடி அ ப்ரூவ்ட் ஆர்டிஸ்ட். பரதேசிலேருந்து நான் அவர் ஆக்டிங்க்கு ஒரு பெரிய ஃபேன். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவேன். ஜாலியாக 2.5 hours ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட். இந்த August 7th ரிலீஸ். நான் டாக்டர் சர்க்குணம் பேசுகிறேன். படம் August 7 சண்டிவீரன் திரைக்கு வருது. நீங்கள் எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். சண்டிவீரன்கிற அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு படம் ஒரு விறுவிறுப்பான கதையம்சம் கொண்ட ஒரு படமாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கலவாணி படத்தில் இருந்த ஒரு யதார்த்தம் இராத கமர்ஷியல் எலிமெண்ட் இதுக்குள்ளே இருக்குது. அதேமாதிரி வாகேஸ்வரா படத்தில் இருந்த ஒரு தரம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு சம்மந்தம்னு சொல்ல முடியாது. இது ஒரு புதுசான ஒரு விஷயத்தை தொட்டிருக்கோம். இதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஆனால் அது பிரச்சார நடி இல்லாமல் ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டோட கலந்த ஒரு படமாக இருக்கும். நீங்கள் அதர்வா வந்து இதுவரையும் பார்க்காத ஒரு அதர்வாவையும் ஒரு அழகான ஆனந்தியையும் ஒரு சண்டைக்குழியில் வந்து நம்மளெல்லாம் இது பண்ண வச்ச லால் சார், கருத்தம்மா, ராஜஸ்ரீ மேடம்னு ஒரு நல்ல டீமோடையும் இந்த படம் இருக்குது. சாங்ஸ் இப்போ வந்து ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாக இருக்குது. எல்லா பாடல்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. குறிப்பாக அந்த அல்டா மாப்பு, டெல்டா ராப்பு, அலுங்குறங்குளுங்குறேன், கொத்தானி கண்ணால பாடல்கள் வந்து ரொம்பவும் மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ரசிகர்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிசைன்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த படம் August 7 திரைக்கு வருது. நீங்கள் எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச படமாக அது இருக்கும்.